அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு திரு இபிஎஸ் அவங்க, தமிழ்நாடோட முன்னாள் முதலமைச்சரா இருந்த இபிஎஸ் அவங்க, நாளைக்கு டெல்லிக்கு பயணம் செய்ய போறாரு. அமித்ஷா அவங்கள சந்திக்க போறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு விஷயத்த கேள்விப்படுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல டாக் ஆஃப் தி டவுனா இருக்கிறது அந்த விஷயம் தான். இந்த விஷயத்த நான் ஒரு சின்ன கிளான்ஸ்ல இருந்து சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்குள்ள நீங்க ஃபுல் டீட்டெயிலா வந்து கவனிக்கிறதுக்காக ஒரு சின்ன கிளான்ஸ்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். செங்கோட்டையன் அவங்க 10 நாள் கெடு விதிச்சது நம்ம பார்க்கிறோம். கெடு விதிச்சு நீங்க வந்து பிரிஞ்சு சென்றவங்கள வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 10 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க. அது பிரிஞ்சு சென்றவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனா அவர் பேர் குறிப்பிடல. குறிப்பிடாத பட்சத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஆதரவாளர்கள். இவங்க எல்லாருமே கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அறிவுரைய வந்து 2021 அமித்ஷா அவங்க வந்து திரு இபிஎஸ் அவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல இந்த ஜூனியர் விகடன் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படிச்ச ஞாபகம் இருக்கு. அந்த கேள்விப்பட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்போ வந்து ஓபிஎஸ் அவங்க கட்சியில தான் இருந்தாங்க. டிடிவி தினகரன் அவங்கள சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்றத கேள்விப்படுறோம். சப்போஸ் நீங்க அவங்க சேர்த்திருந்தாங்கன்ற பட்சத்துல இன்னைக்கு டிஎம்கேக்கான அந்த மெஜாரிட்டி இருந்திருக்காது. அந்த டிஎம்கே அலையன்ஸ்க்கு டிஎம்கே பிளஸ் அலையன்ஸ்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா டிஎம்கே கண்டிப்பா மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது. ஏன்னா இது ஒரு 66 சீட் ஏடிஎம்கே மட்டும் தனியா வென்றிருந்தாங்க. கண்டிப்பா 20ல இருந்து 30 சீட் கேரண்டீடா டிடிவி தினகரன் அவங்க. ஏன்னா ஒரு நெறைய ஒரு 30ல இருந்து 40, 50 சீட்டு கிட்ட ஏடிஎம்கே தோத்த மார்ஜின் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1000ல இருந்து 5000த்துக்குள்ள தான் வருது. அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்தந்த தொகுதிகள்ல டிடிவி தினகரன் அவங்க எடுத்த வாக்கு வங்கி பார்த்தோம்னா, அதே மாரி இந்த வாக்குக்குள்ள தான் அவர் எடுத்திருக்காரு. 1%, 2%, 5% இந்த சதவீதத்துல எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சேரும் வந்து அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லன்னா வந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் இப்போ அமைஞ்சறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ டிஎம்கே அலையன்ஸ் கூட வின் பண்ணி ஆட்சியில இருந்திருக்கலாம். இல்ல ஒரு மைனாரிட்டி கவர்ன்மென்ட்டா இருந்திருக்கும். இல்ல ஒரு கூட்டணி அரசாங்கமா இருந்திருக்கும். அந்த மாரி விஷயங்கள் அரசியலே புரட்டு போட்டிருக்கும். அந்த ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பிஎம்கே வெளிய போயிட்டாங்க. தேமுதிக வெளிய போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிஜேபி, ஏடிஎம்கே தான் அலையன்ஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமாகா, தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, அவங்க உட்பட ஜான் பாண்டியன் அவங்க, அ அவங்க எல்லாருமே வந்து முடிவு கொஞ்சம் லேட்டா தான் அறிவிப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து இந்த மாரி இருக்க, நம்ம வந்து பிரிஞ்சு சென்றவங்கலாம் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவங்களோட ஆலோசனை இருக்கு. இத அவர் போய் முன்வைக்க, திரு அமித்ஷா அவங்க கிட்ட போயிட்டு அடுத்து முன்வைக்கிறாங்க. ஹரித்வாருக்கு நான் ராமர் கோயில பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அத நம்ம பார்த்தோம். ஹரித்வார்ல எங்கப்பா ராமர் கோயில் இருக்கு அப்படின்னு அவர் கிளம்புறப்ப நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அவர் டெல்லி தான் போறாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஹரித்வார்ல எந்த ராமர் கோயில் அப்படின்னு. ஸோ அத நம்ம பார்க்க வந்து அவர் டெல்லிக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஹிண்ட் குடுத்து தான் போயிருந்தாரு. நான் அயோத்திக்கு ராமர் கோயில பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்துக்கலாம். நான் ஹரித்வார்ல போய் ராமர் கோயில பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல வந்து, அவரே ஒரு ஹிண்ட் குடுத்து தான் போயிருக்காரு. ஸோ போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர் அமித்ஷா அவங்களும் அஸ்வினி வைஷ்ணவ் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க இந்த ஜிஎஸ்டி வந்து இப்ப 22ஆம் தேதி அமலாக போகுது நம்ம கேள்விப்படுறோம். அந்த வேலைகள்லாம் இருக்க, அவங்க போயிட்டு அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா, அவங்க தான் தமிழ்நாட சேர்ந்தவங்க. இது டிரான்ஸ்லேஷனா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இப்படி இருக்க, அன்னைக்கு அவர் போய் பார்த்துட்டு, இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் எல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து அ அ நம்ம அரசியல தேர்தல சந்திச்சா, இந்தந்த இவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். அதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒண்ணு சேருவோம் வந்து, ஓகே இந்த தேமுதிக, தமாகா இந்த மாரி கட்சிகளுக்கு, ஓகே இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இவங்க கிட்ட போனா, இவங்க குடுக்குற சீட்டு வந்து டிக்கெட்டா மாறும். இப்ப நீங்க விசிக அந்த மாரி கட்சிகள்ல அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆ திரு எம்.கே. ஸ்டாலின் அவங்க குடுக்குற சீட் வந்து டிக்கெட்டு அவங்க வந்து சட்டசபைக்கு போற டிக்கெட்டு, பார்லிமென்ட்க்கு போற டிக்கெட்டு, அவங்க குடுக்குற சீட்டு வந்து டிக்கெட்டா மாறப்போகுது அப்படின்ற ஒரு கேரண்டில அந்த அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ வந்து ஆப்போசிட்ல உள்ள அலையன்ஸ உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வந்து ஒண்ணா சேர்றப்ப ஒரு பெர்செப்ஷன் உருவாகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அமித்ஷா அவங்கள செங்கோட்டையன் அவங்க சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு திரு இபிஎஸ் அவங்க டெல்லிக்கு போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். இந்த 3 வருஷத்துல அந்த 2023ல இந்த கூட்டணி, 2024 இந்த கூட்டணி இந்த உடைஞ்ச சமயத்துல சரி, அப்போ அந்த சமயத்துல வந்து நீங்க ஏடிஎம்கே வந்து ஒண்ணா சேருங்க அப்படின்ற மாரி அட்வைஸ்லாம் குடுத்திருக்காங்க. அமித்ஷா அவங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாசம் திருப்பி 2025 இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் திருப்பி கூட்டணி உருவாகியிருக்கு. இந்த சமயங்கள்லயும் வந்து நீங்க கூட்டணிய வந்து திருப்பி நீங்க பிரிஞ்சு சென்றவங்க ஒண்ணா சேர்த்துட்டு, அதுக்குண்டான என்னென்ன மாரி அவங்கள வந்து வழிநடத்தணும் அப்படின்ற ஆலோசனைகள அமித்ஷா அவங்க குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப திருப்பியுமே ஒரு கடைசி வாய்ப்பாக திரு அமித்ஷா அவங்க இபிஎஸ் அவங்களுக்கு பிரிஞ்சு சென்றவங்கலாம் ஒண்ணா சேர்த்து அவங்க என்ன பொசிஷன்ல வைக்கலாம், அவங்கள எப்படி நீங்க உங்க கட்சிய வந்து டேக் ஓவர் பண்ணிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனைகள்லாம் குடுக்கலாம். இது வந்து ஒரு கடைசி முயற்சியா வந்து அமித்ஷா அவங்க எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ தேசிய அளவுல அ பிஜேபி தலைமையா இருக்கு. ஸோ தமிழ்நாடுல பார்க்கும்போது திரு இபிஎஸ் அவங்களோட தலைவரா இருக்காரு இந்த கூட்டணிக்கு.
நாளைக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி போடுறோம். உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு பார்த்துருந்தா நாளைக்கு ஈவினிங் இந்த விஷயங்கள் வந்துரும். நாளைக்கு நம்ம வீடியோ போடுறப்ப என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றதோட சேர்த்து நம்ம வீடியோ போடலாம். உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.